Hello everyone. இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் மார்க்கில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இங்கிலீஷ் செக்ஷனல் 1 அந்த டெஸ்ட்டில் இருக்க பேராஜம்பிள் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 6 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 6 சென்டென்ஸில் யூ வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யூ வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 5 தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து யூ வந்து இங்கே ஃபிக்ஸ்டு சென்டென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 5 வந்து லைக் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிப்போம். லைக் எது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது அப்படின்றதையும் நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பேர் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணலாம். ப்ளஸ் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு எதுனா பேர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஒரு பேசேஜில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னா நம்மளால் அந்த பேராஜபிள் அப்ரோச் பண்ண முடியும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல எக்ஸாமில். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போவுமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பியில் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேராஜம்பிள் நம்மளுக்கு பார்த்தோன்னே இது வராது வரும் அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் லைக் அந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைக் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்ரோச்சஸ்ஸு. ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பி பாருங்கள். ஹைட்ரோதர்மல் vents discovered only in the late 1970s. Team with creature that thrive in boiling water and toxic chemicals environment once thought utterly inhospitable to life. Okay, so இப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஹைட்ரோதர்மல் வென்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரோதர்மல் வென்ஸ். ஸோ ஹைட்ரோ அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், வாட்டர் தெரியும். ஸோ தர்மல் அப்படின்னா ஹீட்டை குறிக்கக்கூடியது, கரெக்டா? ஸோ தர்மல் அப்படின்றது ஹீட்டை குறிக்கக்கூடியது. ஸோ ஹைட்ரோதர்மல். ஓகேங்களா? ஸோ இது வந்து வாட்டர் ப்ளஸ் ஹீட், ஹாட் வாட்டர் மாதிரி நம்ம வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஒன்லி இன் த லேட் 1970s. சயின்டிஸ்ட்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் எண்ட் ஆஃப் 1970 அந்த பீரியடில் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஹைட்ரோதர்மல் வெண்ட் அப்படின்றத. ஓகேங்களா? டீம் வித், இங்கே பாருங்கள், நம்ம எப்பவுமே TEAM அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னா TEEMன்னு இருக்குது. ஸோ இந்த டீம்னால என்னென்ன அர்த்தம்னா டு ஹாவ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சம்திங். ஸோ டீம் அப்படின்ட்டு நம்ம இங்கே படிக்கும்போது அந்த டீமில் நிறைய பேர் இருக்கவங்க போது தான் நம்ம டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் அதே தான் இந்த TEEMனாலும் லார்ஜ் நம்பர் ஆஃப் சம்திங் எதையோ ஒன்று ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த TEM கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீம் வித் கிரியேச்சர்ஸ். ஸோ டீம் வித் கிரியேச்சர்ஸ் அப்படின்றாங்க தட் த்ரைவ் இன் பாய்லிங் வாட்டர் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ லைக் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து ஹைட்ரோதர்மல் ஸோ வென்ஸு டிஸ்கவர்ட் ஒன்லி இந்த லேட் 1970s பார்த்தோமா? ஸோ நிறைய அந்த டீம்னா அங்கே ஃபுல் ஆஃப் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம், மெனி அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே வாழுது. பட் ஆனால் அது லைக் எந்த மாதிரி ஒரு இதில் சுச்சுவேஷனில் அந்த அனிமல்ஸ் வந்து அங்கே லிவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸை. ஓகேங்களா? ஸோ அது வந்து லைக் ஹாட் வாட்டர் அண்டு இந்த கெமிக்கல் கண்டிஷன்ஸ் கொண்ட இந்த தண்ணியில் தான் அது வந்து வாழுது. அது ஐ மீன் அதோட இதுவை வந்து லைஃப் வந்து போகுது அப்படின்ற மாதிரி இங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஹைட்ரோதர்மல் வென்ஸ் டிஸ்கவர்டு ஒன்லி இந்த லேட் 1970s. ஸோ ஹைட்ரோதர்மல், ஸோ இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து 1970 அந்த பீரியடில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கே என்ன இருக்குன்னா லைக் நிறைய கிரியேச்சர்ஸ், டீம் வித் கிரியேச்சர்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கா, அப்படின்னா ஃபுல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி வந்து அங்கே வந்து லைக் லிவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த ஒரு கண்டிஷனில் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் கெமிக்கல் வாட்டர், பாய்லிங் வாட்டர் இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் தான் அங்கே வந்து இந்த டீம் வித் கிரியேச்சர்ஸ் அப்படின்றது ட்ரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் தாட் யூட்டர்லி, இப்போது கெமிக்கல் என்விரான்மெண்ட் ஒன்ஸ் தாட் யூட்டர்லி இன்ஹாஸ்பிட்டபிள் டு லைஃப் அப்படின்னா லைக் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் சுட சுட தண்ணி இருக்கும்போது அங்கே வந்து நம்மளால் வந்து லைஃப் வந்து சர்வைவ் பண்ண முடியுமா,
பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க யூட்டர்லி. ஸோ யூட்டர் இந்த வார்த்தைக்கான மீனிங்கும் பார்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி அப்படின்றத சொல்கிறது தான் யூட்டர்லி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ யூட்டர் கம்ப்ளீட்டாக வந்து பீப்புள் யாரும் இருந்தாலும் சரி அங்கே வந்து சர்வை பண்ணுறது அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸில். ஸோ நம்மளுக்கு இதுதான் பீயில் சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ ஆனால் பீயில் சொல்லியிருக்கிறது இந்த பேசேஜை குறிக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். எதையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அது மட்டும் தெரியுது. பட் ஆனால் ஏதோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஜென்ரலாக பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ இதை நீங்கள் படித்து மீனிங் புரிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு பயங்கரமாக அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், பி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வருமா வராதா அப்படின்றது. ஸோ அதனால தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேராஜம்பிள் கொஞ்சம் படிக்கும் போதே அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நம்ம படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக. ஸோ எனக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் அங்கே வந்து இந்த டீம் வித் கிரியேச்சர்ஸ் அது எப்படி லீவ் பண்ணுதுன்னா பாய்லிங் வாட்டர் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸில் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இன்ஹாஸ்பிட்டபிள் டு லைஃப்னா இது வந்து இங்கே சர்வைவ் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்களே கண்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ நான் மீனிங் புரிஞ்சதுனால தான் என்னால் பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்றத என்னால் சொல்ல முடியுது இந்த இடத்துல. கிளியர். பட் ஆனால் இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஏதோ ஒரு கடல் சீல இருக்க சம்திங் பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுது. பட் பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ்லாம் படிக்கும்போது தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த யூட்டர்னா கம்ப்ளீட் அப்படின்ற உட்காப்பும் பார்த்துக்கோங்க கூடவே. ஸோ இப்போ பி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதனால தான் பியை வந்து எலிமினேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் படித்து புரிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பியில் ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்றது நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கியூ போகிறேன். ஸோ கியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டுடே வித் அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள்ஸ் and robotic explorers, we know that the deep sea host ecosystem as vibrant as tropical rainforest. Okay, so today na in the present time, so now இப்போ இருக்கிறத பற்றி சொல்கிறது. with advanced submersibles, அட்வான்ஸு சப்மெர்சிபிள். இந்த சப்மெர்சிபிள் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ சப்மெர்சிபிள் அப்படின்றது இது எப்படின்னா இந்த ஓஷனில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சப்மெர்சிபிள் அப்படின்றது. இதை வந்து ஸ்மால் சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம அப்படின்னு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆழமான கடலில் இந்த ஒரு சப்மெர்சிபிள் அப்படி யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த சப்மெர்சிபிள் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டுடே இந்த அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் ப்ளஸ் ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ரோபோட்டிக் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கமா வி நோ தட், ஸோ நம்மளுக்கு தெரியும் that the deep sea host every ecosystem as vibrant as tropical rainforest. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டீப் பார்ட் ஆஃப் த ஓஷன் வந்து வந்து ஒரு இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹோம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வைப்ரண்ட் ஆஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சப்மெர்சிபிள் அண்ட் ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோர் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியுது இந்த ஆழமான கடலில் என்ன இருக்குது அப்படின்றதே கரெக்டாக. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் ஓஷனில் நீங்கள் டீப் ஓஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து அது ஒரு வைப்ரண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதை படிக்கும்போது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து டுடே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் இங்கே வந்து ரோபோட்டிக் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த டீப் சி இந்த ஆழமான கடல் வந்து ஓஸ்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னா இது வந்து இந்த இந்த கிரியேச்சர்ஸ் இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து ஒரு ஹோம் மாதிரி இருக்குது அப்படின்றது தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் வைப்ரண்ட் ஆஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சப்மெர்சிபிள் வச்சு நம்ம பார்க்கலன்னா நம்மளுக்கு அது வந்து
டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்றது தெரியாது. ஸோ அது பார்த்ததுனால தான் லைக் அதுன்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மாடர்ன் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா டீப் ஓஷன் வந்து ஃபுல் ஆஃப் லைஃப் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் ஆஸ் வைப்ரண்ட் ஆஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம அந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஆஸ்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பீல பார்த்தது ஹைட்ரோ தர்மல் வெண்ட்டு. இது வந்து இந்த கடலுக்கு அடியில் இருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் கியூவில் இப்போ தான் வந்து அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் அண்ட் ரோபோட்டிக் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த டீப் சி அப்படின்றது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு கியூ வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் படிப்போம். சயின்டிஸ்ட் நவ் பிலீவ் தட் studying these life forms. ஸோ இங்கே these life forms இருக்குல்ல, ஸோ these life forms அப்படின்னு இருக்கிறதுனால முன்னாடி ஏதோ ஒரு லைஃப் ஃபார்ம்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால எனக்கு ஆர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ் போகிறேன். ஸோ எஸ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் சென்ச்சுவரிஸ் myth about sea monster and endless abysses kept human wary of what lay beneath the waves. ஓகே, ஃபார் சென்ச்சுவரிஸ் அப்படின்னா ஃபார் 100 of years அப்படின்றது நம்ம சென்ச்சுவரின்னு சொல்லுவோம். ஸோ இல்லைனா ஃபார் எ வெரி லாங் டைம் இதையும் ரெஃபர் பண்ணும். ஸோ மித் அப்படின்றது என்ன? மித் அப்படின்றது என்னன்னா ஸ்டோரிஸா. ஓகேங்களா? ஸோ மித் அப்படின்றது இந்த பழைய காலத்து ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் மித் அப்படின்னு சொல்லுவாங்க. மித் அபவுட் sea monsters. ஸோ sea monsters and endless abysses. ஸோ endless abysses. ஸோ இந்த அபீஸ் அப்படின்றதுக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே. ஸோ ABYSS. ஸோ இது அபீஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து வெரி டீப், அப்படி இல்லைனா பாட்டம்லெஸ் ஹோல் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெரி டீப் அப்படின்ற மீனிங் எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ஆழமான ஒரு பகுதியை சொல்கிறது தான் இந்த அபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இப்போ ஃபார் சென்ச்சுவரிஸ் ஓல்டு ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாமா? மித்துனா அபவுட் எதை பற்றி ஓல்டு ஸ்டோரிஸு? sea monsters. ஸோ sea monstersனால் என்ன? லைக் அதில் வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த 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 கடலில் வந்து பேய் இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எண்ட்லெஸ் அபீஸ், இந்த கடலோட ஆழம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குல்ல, ஸோ அதுதான் எண்ட்லெஸ் அபீஸ். இதை பற்றி ஒரு ஓல்டு ஸ்டோரிஸு ஃபார் சென்ச்சுரிஸ்க்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால கெப்ட் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹியூமனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கு. லைக் எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் அங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக அப்படி தானே இருப்போம். ஸோ அது வந்து பீப்பிளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து கவனமாக வச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் அதை பற்றி அதில் அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃபார் சென்ச்சுவரிஸ் மித் அபவுட் sea monsters. ஓல்டு ஸ்டோரிஸ் அபவுட் எதை பற்றினா sea monsters and endless abysses. இது வந்து கெப்ட்னா ஹியூமன்ஸ் எப்படி வச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ ஒரு டவுட்டோடவே அந்த மாதிரியே வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் வாட் லே பினீத் த வேவ்ஸ், அந்த ஓஷனுக்கு மத்தியில் அடியில் என்ன இருக்குன்னு தெரியாமலே லைக் வந்து பீப்பிளை வந்து இது என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்டோரிஸ்லாம் ஒரு சஸ்பீஷியஸாக வச்சிருச்சு. இல்லைனா வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு கவனமாக இருக்க மாதிரி ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்றது சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு நான் கியூவில் படித்தது டுடே அப்படின்றது அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் அண்ட் ரோபோட் எக்ஸ்ப்ளோர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஸில் பேசும்போது ஃபார் சென்ச்சுவரிஸ், ஸோ ஃபார் எ வெரி லாங் ஆகோ அந்த அப்போ வந்து பழைய காலத்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போது எனக்கு எஸ்ஸு கியூ இது ரெண்டுமே டவுட்டாக இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது வரும் அப்படின்றது. ஸோ எஸ்ஸு இல்லைனா கியூ. ஓகே, பேலன்ஸ் டி இருக்குது, அதையும் நம்ம படிச்சிடலாம். சர்ச் இன்சைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சர்ச் இன்சைட்ஸ்னால் ஏதோ ஒரு இன்சைட் பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க, அதனால தான் சர்ச் இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை வச்சு நான் டீயுமே ஃபஸ்ட்டு வராது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்குது இந்த எஸ்ஸு கியூ மட்டும்தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எனக்கு எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் ஃபார் சென்ச்சுவரிஸ் பழைய இதுவை பற்றி பேசுகிறாங்க, கியூவில் ப்ரெசண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டைம் லைனில் நம்ம படிச்சிருப்போம் பேராஜம்பிள் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு பற்றி பேசியிருக்கணும், அப்புறமா ப்ரெசண்ட்டு,
அப்புறமா தான் ஃப்யூச்சர் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ எஸ்ல தான் வந்து எனக்கு ஃபார் சென்ச்சுவரிஸ் அப்படின்ட்டு ஃபார் வெரி லாங் டைம் பாஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஏன்னா 100 of years முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா பீப்புள் வந்து என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த லைக் இந்த இந்த ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பற்றினா இந்த சி மான்ஸ்டர்ஸ் அண்ட் எண்ட்லெஸ் அபிசஸ் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலைன்னா ஓஷனோட பாட்டம் வந்து லைக் எங்கே எண்ட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த எண்ட்லெஸ் அபிசஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பற்றின ஒரு ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாமே மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போனா ஃபார் சென்ச்சுரிஸ் 100 of yearsல. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஆக்கி விட்டுடுச்சுன்னா பயத்தையோ வந்து லைக் ஒரு பயம் இல்லைனா வந்து ஒரு சஸ்பீஷியஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அவங்கள அதுலேருந்து கவனமாக இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாகவும் ஆக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த சென்டென்ஸை. அதை பற்றி சொல்கிறது தான் எஸ். ஸோ பாஸ்ட்டில். கியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் சொல்கிறாங்க டுடே. அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கா? ஸோ பாஸ்ட்டில் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அப்போல்லாம் வந்து மக்கள் பயந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டாக தான் எனக்கு கியூவில் பேசியிருக்காங்க. டுடே வந்து இந்த அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் அண்ட் ரோபோட்டிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. டீப் சி ஓஸ்ட் எக்கோசிஸ்டம் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், எஸ் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு எஸ் வந்து பாஸ்ட்டில் இப்போ மற்ற 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைண்டிங் எஸ்கியூ இருக்குது. அதில் பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் இதை வச்சு ஸோ பாஸ்ட்டு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் எஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ கிளியர்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டாக சொல்லியிருக்காங்க கியூவில். ஸோ இது வந்து பேர் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஏன்னா எனக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் கியூவில் வந்து கான்ட்ராஸ்டாக லைக் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க. இதில் மக்கள் அப்போ வந்து பயந்தாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறா இல்லை. இப்போ வந்து நிறைய அதுக்கான சப்மெர்சிபிள் அந்த ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோர்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எஸ்ஸுக்கு இதுக்கு அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியேவும் வருது, ப்ளஸ் அதுக்கு கான்ட்ராஸ்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் கியூ அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது பிஆர்டி. ஓகே, ஸோ எஸ்ஸில் வந்து லைக் பயந்தாங்க, ப்ளஸ் கியூவில் இப்போ வந்து நிறையா அட்வான்ஸ்டு சப்மெர்சிபிள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு கியூவில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா இந்த டீப் சீயில் லைக் லிவ் பண்ணுற இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து ஒரு ஹோம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க கியூவில். ஸோ இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது பிஆர்டி. ஓகே, ஸோ பிஆர்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு டீயில் பார்த்தீங்கன்னா சச் இன்சைட்ஸ் ஆர் ஃபோர்ஸிங் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது சச் இன்சைட்ஸ், ஸோ எதனா இன்சைட்டை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது ஆர் கூட. ஸோ ஆர்லேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், ஸ்டடிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் வந்து நவ் பிலீவ் that studying these life forms could even provide clue about how life on earth first began அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லைக் நம்மளுக்கு இன்சைட்டு சச் இன்சைட்டு இல்லைனா தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், ஸ்டடிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், இந்த 2 வார்த்தையை வச்சு தான் நம்மளுக்கு எதனா பேர் ஆகுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரல் இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ பேர் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ பேரிங்க்கு தான் இந்த 2 வார்த்தையை எடுத்திருக்கேன். ஸோ இதை 2 வச்சு எதனா கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் யூ இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த டைமில். ஸோ த டீப் சி ஒன்ஸ் த ரியல்ம் ஆஃப் terrifying myth is fast becoming a frontier for discovering life-ஓட resilience and adaptability. ஸோ இந்த டீப் சி அப்படின்றது இப்போ என்ன பண்ணியிருக்குது லைக் இப்போ அப்போ வந்து ஒன்ஸ் த ரியல்ம் ஆஃப் டெரிஃபையிங் மித் அப்படின்ட்டு இருக்கா அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தோம்ல எஸ்ல, அப்போ வந்து மக்கள் வந்து அதை பற்றி வந்து பயந்தாங்க, இந்த ஸ்கேரி ஸ்டோரிஸை பற்றிலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்ல. இப்போ அது போகி இது வந்து இப்போ இஸ் ஃபாஸ்ட் பிகம் ஏ ஃப்ரண்டியர். இப்போ என்ன ஆயிருக்குன்னா அது ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. லைக்கா அதுலேருந்து இப்போ நிறைய நியூ ஏரியாவை அந்த டீப் சீயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப் ஆகி அதில் என்ன டிஸ்கவர் பண்ணுதுன்னா இன்றைக்கி அந்த கண்டிஷனில் லைக் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளால் சர்வைவ் பண்ண முடியுமா, அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, அடாப்ட் பண்ண முடியுமா
அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் யூ. ஸோ இது வந்து கன்க்ளூஷனுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம இங்கே பார்த்த எஸ்கியூக்கு அதுக்கு ரிலேட்டடாக கீழே வந்து யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்போ வந்து பயந்தவங்க இப்போ வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய டிஸ்கவரிஸ் அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க? இந்த சப்மெர்சிபிள் அண்ட் ரோபோட்டிக் வச்சு நம்ம பார்த்தோமா. ஸோ எதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க? ஸோ அங்கே வந்து நம்மளால் லைஃப் சர்வைவ் பண்ண முடியுமா, ப்ளஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணி இது பண்ணிக்க முடியுமா அப்படின்றது தான் யூவில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு யூவில் படிக்கும் போது இதோட எதனா லிங்க் பண்ணுற மாதிரி எதனா கிடைக்குதானோ செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டடியிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. ஸோ ஸ்டடியிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ்னால் எனக்கு க்யூவில் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ சொன்ன மாதிரி இல்லை. பட் ஆனால் எனக்கு பீயில் பாருங்கள், ஹைட்ரோதர்மல் வெண்ட் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதுதானே சயின்டிஸ்ட் வந்து நவ் பிலீவ் தட் ஸ்டடிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ அப்போ நீங்கள் பீக்கு அப்புறம் ஆர் வச்சு பாருங்கள், வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரோதர்மல் வெண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்னோமா. ஸோ இதில் வந்து நிறைய கிரியேச்சர்ஸ், இது வந்து இந்த பாய்லிங் வாட்டர் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸில் வருது. ஸோ இது வந்து அங்கே இம்பாசிபிள்ஸ், அங்கே வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரில் அது என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு, நவ் பிலீவ் தட் ஸ்டடிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ நான் இந்த ஸ்டடியிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸுன்ற வார்த்தையை வச்சு தான் பீக்கு அப்புறம் ஆர் வரும் அப்படின்றத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பீயில் வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இங்கே ஸ்டடியிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு இங்கே சயின்டிஸ்ட் வந்து நவ் பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃபார்ம்ஸ் குட் ஈவன் ப்ரொவைட் க்ளூ அபவுட். ஸோ இது என்ன வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குது. எப்படி வந்து எர்த்தில் லைஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடங்கினாங்க அப்படின்றத ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆரில். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு பீக்கு அப்புறம் ஆர் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டி வந்து ஒன்று பீக்கு முன்னாடி வரணும், இல்லைனா வந்து ஆருக்கு அப்புறம் வரணும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சச் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சச் இன்சைட்ஸ், ஸோ நம்ம இதை இன்சைட்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பீயில் வந்து ஒரு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஆர் வந்து அந்த டிஸ்கவர் பண்ண ஸ்டடியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி வந்து எர்த்தில் லைஃப் ஃபஸ்ட்டு பிகைன் தொடங்கினாங்க அப்படின்றதுக்கான க்ளூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீயில் என்ன சொல்லியிருக்காங்க, such insights are forcing us to. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், such insightsனால் இந்த ஒரு இது போன்ற எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டிஸ்கவரிஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸிங் அஸ் டு ரீதிங்க். ஸோ ரீதிங்க் பண்ண வைக்குது. ஸோ இன்சைட்ஸ் அப்படின்றது முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்கவரியோ இல்லைனா ஏதோ ஒரு பற்றி சொல்லியிருப்பாங்கள்ல ஸ்டடீஸ், ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் சச் இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போது எனக்கு பியில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஆரில் அதுக்கான ஸ்டடி பற்றி எப்படி எர்த்தில் ஃபஸ்ட்டு வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டீயில் தான் இந்த ஆருக்கு அப்புறம் தான் டீ வரும். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்சைட்ஸை இல்லைனா இந்த டிஸ்கவரிஸ் வந்து நம்மளை என்ன பண்ணுது, ஆர் ஃபோர்ஸிங் அஸ் டு ரீதிங்க் நாட் ஒன்லி அவர் பிளானட்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இன்சைட்ஸ் வந்து நம்மளை என்ன பண்ண வைக்குதுன்னா, ரீதிங்க் பண்ண வைக்குது. எதை பற்றினா, பிளானட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி மட்டும் இல்லை, லைஃப் ஆன் டிஸ்டன்ட் வேர்ல்ட் லைக் யூரோப்பா ஆர் என்சிலாடஸ். ஸோ அங்கேயுமே வந்து பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி நம்மளை யோசிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யூ வரலாமா, த டீப் சி. ஸோ இதுக்கு இப்போ இங்கே டீ பற்றி பேசிட்டோன்னா, இங்கே யூவில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து இதுக்காக பயந்தாங்க. இப்போ வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நியூ மெத்தட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து ஹியூமன் வந்து சர்வைவ் பண்ண முடியுமா, அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ SQPRTU. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பேராஜம்பிள் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த PRT வச்சு நம்ம பேர் பண்ணியிருக்கலாம், நான் சொன்ன வார்த்தையை வச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே கண்டுபிடிக்கலனா கூட இந்த பேரிங் வந்து பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, ஸ்டடிங் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸு, அதுக்கப்புறமா இந்த சச் இன்சைட்டு, இந்த வார்த்தையை வச்சு பியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் மாட்ரேட்டான ஒரு பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் இதை போடுறதுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ.